எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகருடைய 4ஆம் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களோடு இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை குறித்தும் நீங்கள் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் இன்றைய 4ஆம் திருவிழாவிலும் நம்முடைய ஆன்ம வாழ்விற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு கருத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது போல, உடலை கொல்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவை கொல்பவர்களுக்கு மட்டுமே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடல், ஆன்மா. உடல் என்பது நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் அனைவருமே நம்முடைய உடலை பார்க்க முடியும். நம்முடைய தலையில் இருந்து பாதம் வரை நம்முடைய உடலை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த உடல் அழிவுறக்கூடியது, நிலையானது அல்ல. பருவத்திற்கு ஏற்ப இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மா என்பது நிலையானது, அது அழிவுறக்கூடியதல்ல. அதே வேளையில் மிக முக்கியமான ஒன்று, உடல் நமக்கு சொந்தம் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் ஆன்மா என்பது கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது. நாம் அதற்கு உரிமையாளர்கள் கிடையாது. அதனால்தான் உடல் அழிவுற்று போகலாம். ஆனால் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த ஆன்மாவை கடவுளுக்கே திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் வாழ்கிறோம். அதனால்தான் உடலை பற்றி கவலைப்படாமல் உடலுக்குள்ளாக இருக்கிற கடவுளுக்கு சொந்தமான அந்த ஆன்மாவை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று தெளிவாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினிடத்தில் ஆன்மா என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. இளைய தலைமுறை மட்டுமல்ல, இந்த தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல பேரிடத்தில் ஆன்மாவை குறித்த சரியான புரிதல் கிடையாது. ஆன்மாவை குறித்த ஒரு பயம் கிடையாது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆன்மா கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ஒன்றை குறித்து நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? கண்ணுக்கு தெரியாத ஒன்றை குறித்து நான் எதற்கு பயப்பட வேண்டும்? எல்லோரும் பார்த்து ரசிக்கின்ற உடலை குறித்து பயப்படலாம். எல்லோரும் மயங்குகின்ற உடலை குறித்து நான் அக்கறைப்படலாம். மாறாக என் உடலுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆன்மாவை குறித்து நான் ஏன் பயப்பட வேண்டும், அக்கறைப்பட வேண்டும் என்று இந்த தலைமுறை அதிகமாக ஆன்மா அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக சிந்தித்து பார்ப்பது கூட கிடையாது. ஆனால் கடவுளுக்கு பிரியமானது கண்களுக்கு தெரியக்கூடிய உடல் அல்ல, உடலுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆன்மா. கடவுள் மட்டுமே அந்த ஆன்மாவிற்கு சொந்தம் கொண்டாட முடியும். அதனால்தான் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மாவை நாம் கடவுளிடம் ஒப்படைக்கிறோம். நாம் பிறக்கின்ற போது கடவுள் அந்த ஆன்மாவை எப்படி பரிசுத்தமாக கொடுத்தாரோ அப்படி கொடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்படி கொடுக்க முடியும்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். தூய சவேரியாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆன்மா என்கிற ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லப்பட்டது. புனித லயோலா இன்னாசியாரால் அடிக்கடி சொல்லப்பட்ட அந்த ஆன்மா ஆன்மா என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அவரை முற்றிலுமாக மாற்றியது. அதுவரை புனித சவேரியாருக்கு தெரிந்ததெல்லாம் உலக அறிவு. உலகத்தில் தன்னை போல எவரும் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து தெளிய வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த ஆன்மா என்கிற ஒரு வார்த்தை அவருக்குள்ளாக ஏங்க ஆரம்பித்ததோ வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அது நமக்கும் பொருந்தும். இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நாம் சம்பாதித்து கொண்டாலும்
நம்முடைய ஆன்மாவை இல்லை என்றால் வாழ்வை இழந்து போனால் அதனால் நமக்கு வருகின்ற பயன் என்ன? அந்த ஆன்மாவிற்கு ஈடாக நாம் எதை கொடுக்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், பணத்தை வைத்து பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. பணம் இருந்தால் எதையும் பெற்றுக்கொள்ளலாம். பாசத்தை பெற்றுக்கொள்ளலாம், கோபத்தை பெற்றுக்கொள்ளலாம், பகைமையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஆன்மா கடவுளுடைய ஆசிர்வாதம், கடவுளுடைய அக்கறை, அவருடைய இரக்கம் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த ஒரு பணத்தை வைத்தோ எந்த ஒரு புகழை வைத்தோ பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் உடலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிற போது ஆன்மாவை குறித்து அதிகமாக கவலைப்பட வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரித்த அத்தனை புனிதைகளும் உடலை குறித்து கவலைப்படவில்லை, ஆன்மாவை குறித்து கவலைப்பட்டார்கள். அதனால் தான் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புனித மரிய கொரட்சியை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கலாம். அநேக புனிதர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இளம் வயதிலேயே தன்னுடைய உடலை தீண்ட நெருங்கிய ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடலை கடைசி வரை கொடுக்காமல் ஆன்மாவை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன், என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள், என் உடல் உனக்கு கிடைக்காது என்று கடைசி வரை போராடினார். 11 முறை கத்தியால் குத்தப்பட்ட பின்பும் தன்னுடைய உடலை கொடுக்க முன்வரவே இல்லை. ஏனென்றால் நீ என்னுடைய உடலை கொல்லலாம், ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற ஆன்மாவை ஒருபோதும் கொல்ல முடியாது, அது என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் என்று சொன்ன அந்த புனிதையை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றைக்காவது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சுய பரிசோதனையாக இருக்கலாம். என்னுடைய ஆன்மா எப்படி இருக்கிறது? உடலினுடைய பாகங்களை எல்லாம் மருத்துவமனையில் சென்று நாம் பரிசோதிக்கிறோமே, என்னுடைய இரத்தம் எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறதா? இரத்தத்தில் இருக்கிற அளவு சரியாக இருக்கிறதா? என்னுடைய இரத்த ஓட்டம் சீராக இயங்குகிறதா? என்னுடைய இதயத்தினுடைய இரத்தம் சரியாக இருக்கிறதா? உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் ஒரு மருத்துவரை பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் அதை பரிசோதித்துக் கொள்கிறோமே. உடலுக்கு கொடுக்கின்ற அந்த அக்கறையை நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆன்மா, நமக்கு சொந்தம் இல்லாத அந்த ஆன்மாவை குறித்து நாம் கவலைப்பட்டால் போதும், கடவுள் நம்மை குறித்து கவலைப்படுவார். காலம் போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவையான ஒன்றுதான். காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அவரை நோக்கி சென்றாலே போதும், அவரை நோக்கி தாழ்ந்து பணிந்து வணங்கினாலே போதும். என்று நீங்கள் இந்த நிலையில் இருப்பதும் நான் இருப்பதும் நம்முடைய தனிப்பட்ட திறமையினாலோ ஆற்றலினாலோ அல்ல. இதை இந்த உலகம் உணர மறுக்கிறது. பல நேரங்களில் கடவுளை குறித்த தெளிவான புரிதல் இல்லை என்று சொன்னால், மனிதர்கள் இன்று தாங்கள் வைத்திருக்கிற எல்லாவற்றிற்கும் அவர்கள் தங்களை உரிமையாளர்களாக நினைத்துக் கொள்கின்றார்கள். அது முற்றிலும் தவறு. நாம் கொடுக்கப்பட்டிருப்பது எல்லாம் நாம் பாதுகாவலர்கள் தான். நாம் வைத்திருக்கின்ற பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். மனிதர்களுக்கு மனிதன் ஒரு வீடை கட்டுகிறோம், பார்த்து பார்த்து கட்டுகிறோம். அது ஒரு சில காலங்களில் இன்னொரு மனிதனுடைய கைகளுக்கு செல்லலாம். பணம் சம்பாதிக்கிறோம், இன்னொருடைய கைகளுக்கு செல்லலாம். நிலம் வாங்குகிறோம், இன்னொருடைய மனிதர் கைகளுக்கு செல்லலாம். ஆனால் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஒரு ஆன்மா என்றைக்கும் உங்களுக்குள்ளாக மட்டும்தான் இருக்கும். அதை சரியாக பரிசோதித்து பாருங்கள், உங்களுக்குள்ளாக பேசிக்கொள்ளுங்கள். ஆன்மாவும் சொல்லலாம், மனசாட்சின்னு சொல்லலாம். இன்று எத்தனை பேர் அந்த குரலுக்கு செவி கொடுக்கிறோம்? கடவுள் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. நமக்குள்ளாக இருந்து கொண்டு கடவுள் பேசுகிறாரே, அது எவ்வளவு மகிழ்ச்சி. பல நேரங்களில் முட்டி மோதுறோம், கடவுள் என்னோடு பேசுவதே கிடையாது, முற்றிலும் தவறு. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு முன்பாகவும் இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அது ஆன்மாவாக இருக்கலாம், மனசாட்சியாக இருக்கலாம். ஒரு சில பேர் செவி கொடுக்கின்றார்கள், ஒரு சில பேர் செவி கொடுப்பதே கிடையாது. ஒவ்வொரு செயலுக்கு முன்பாகவும் நமக்குள்ளாக இருந்த கடவுள் அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். இதை தயவு செய்து செய்யாதே என்று சொல்வார், இதை துணிந்து செய், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எத்தனை பேர் இத்தனை வார்த்தைகளை கேட்டு நாம் அவரை நோக்கி செல்கிறோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாஞ்சியோடு வந்திருக்கின்றீர்களே, இவருடைய குரலுக்கு செவி கொடுத்ததனால்தான் உங்களால் வர முடிந்திருக்கிறது. நம்முடைய தலைமுறை நன்றாக இருந்தது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் வருகின்ற தலைமுறைக்கு உடல் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்கிற புரிதலை சரியாக கொடுத்து செல்லுங்கள். அதுதான் அந்த தலைமுறையை சீராக வளர்க்க முடியும். நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மா என்கிற விசுவாசம் அது அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுங்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எது தேவையானதோ அதை முதலில் கொடுக்க தவற வேண்டாம். அதுதான் ஆன்மீகம், அதுதான் கடவுள் கொடுத்திருக்கிற ஆன்மா ஆசீர்வாதம். எதை வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற மனநிலையில் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தலைமுறை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எதையும் பெற்றுக்கொள்ளலாம், கடவுள் ஒருவரை தவிர. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தினுடைய அந்த உயரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். யாருக்கும் பயப்பட வேண்டாம், எனக்கு மட்டும் பயப்படுங்கள். அந்த பயம் ஒரு அடிமையை போன்ற ஒரு பயம் அல்ல, கடவுளுக்கான ஒரு மரியாதை, கடவுளுக்கான ஒரு பணிவு. அவருக்கு மட்டும் பணிந்து நடங்கள். நிச்சயமாக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனிதராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்போது இருக்கின்ற இந்த நிலையை விட நம்முடைய கடவுள், நாம் விசுவசிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நமக்குள்ளாக இருக்கிற நமக்கு சொந்தம் இல்லாத அந்த ஆன்மாவை கடவுளுக்கு அவர் எப்படி தூய்மையாக கொடுத்தாரோ அதை எப்படி தூய்மையாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக கடவுளை நோக்கி செல்கிற வாழ்க்கையாக மாற்றும். ஆமென்.